கூடி ஜெபிக்கிறோம் ஐயா. சிறு கூட்டமா ஜெபிக்கிறோம் ஐயா, பெருங்கூட்டமாக மாற்றும் ஏசையா. சிறு கூட்டமாக ஜெபிக்கிறோம் ஐயா, பெருங்கூட்டமாக மாற்றும் ஏசையா. ஏசப்பாவும் நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பாவும் நாமத்தினாலே கூடி கூடி 2-3 பேர்கள் உமது நாமத்தினால் கூடினால் நீர் வருவீ, கூடினால் நீர் வருவீ. வாக்கு மாறாதவர் நீர், வாக்கு மாறாதவர். சிறு கூட்டமாக ஜெபிக்கிறோம் ஐயா, பெருங்கூட்டமாக மாற்றும் ஏசையா. சிறு கூட்டமாக ஜெபிக்கிறோம் ஐயா, பெருங்கூட்டமாக மாற்றும் ஏசையா. ஏசப்பாவும் நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பாவும் நாமத்தினாலே கூடி கூடி. கிருபையுள்ள பிதாவே, நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்தினுடைய இந்த முதல் நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகம் ஆண்டவரே ஒருமித்து வரும்படிக்கு நீர் செய்த ஆண்டவரே உம்முடைய பெரிதான கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய தயவுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, நீர் எங்களை நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல முதல் நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்கவும் ஜெபிக்கவும், இந்த புது மாதத்திற்கான முழு பலனையும் ஆண்டவரே வழி நடத்துதலையும், தேவ கிருபைகளையும், தேவ வல்லமை அபிஷேகத்தையும் நாங்கள் பெரும்படிக்கு வாஞ்சித்து உம்முடைய சமூகம் வந்திருக்கிறோம். வாஞ்சையோடு, விருப்பத்தோடு, எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற எங்களுடைய வாஞ்சை, விருப்பம், எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய உம்முடைய சமூகத்தின் எல்லா நன்மையினால் நீர் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் வந்த விதமாக அல்ல ஆண்டவரே, பலவீனம், சோர்வுகள், கவலை, சந்தேகம், பயத்தோடு ஒருவேளை நாங்கள் இந்த இடத்துல இருக்கலாம். ஆமென். இப்பொழுது அது எங்களில் இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் இந்த ஆராதனை முடிகிற போது அவைகளெல்லாம் எங்களிலிருந்து விலகும்படிக்கான உம்முடைய சமூகத்தின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்கும் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. இதுவரைக்கு தந்த கிருபைகளை விட அதிகமான கிருபைகள் எங்களுக்கு வேணும். எங்கள் ஊழியத்துக்கு, சபைக்கு, எங்கள் குடும்பங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஆமென். நம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் விசுவாச வாழ்வில் நிலை நிற்க முடியாது. ஆமென். உம்முடைய பெரிய கிருபையை இந்த காலை ஆராதனையிலே நீர் வெளிப்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களில் வெளிப்பட்டு நாங்கள் ஆசீர்வாதத்தை, நன்மைகளை பெற முடியாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகள், பலவீனங்கள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். எங்கள் சிந்தைகளை கழுவும் ஆண்டவரே. எங்கள் நினைவுகள் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் ஆமென் குற்றமின்றி காத்து கொள்ள நீருமுடைய சிலுவை இரத்தத்தினால் ஒரு விசை கூட எங்களுக்கு இறங்குவீராக, எங்களை மன்னிப்பீராக. எங்கள் முன்பதாக இருக்கிற கர்த்தருடைய ஆமென் பந்தியை நாங்கள் இன்னும் நேர்த்தியோடு, பரிசுத்தத்தோடு ஆண்டவரே, உத்தரவாதம், விசுவாச உறுதியோடு ஆண்டவரே நாங்கள் அதில் பங்கு பெற வேண்டிய தேவையான நம்முடைய இரக்கத்தை எங்கள் வாழ்க்கையில தாரும். ஆரம்ப ஜெபத்தில்
உடைய இரக்கத்தை வாஞ்சிக்கிறோம், உடைய கிருபைகளை கேட்கிறோம். அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால கிருபை பெருகும் என்று சொன்ன நல்ல தெய்வம், உடைய கிருபை எங்கள் நடுவில் பெருக பண்ணும் ஆண்டவரே. தொடர்ந்து இருக்கிற எல்லா நேரங்களையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் பாட போகிறோம், ஆராதித்து ஜெபித்து ஆண்டவரை உமக்கென்று கொடுத்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். முடிவாக உம்முடைய சமூகத்தில் கர்த்தருடைய பந்திலே பங்கெடுக்க இருக்கிறோம். ஆண்டவரை எல்லா பகுதிகளையும் நீர் பொறுப்படுத்த தார், ஆசீர்வதி. வந்திருக்கிற நம்முடைய ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். வருகிற ஜனங்கள் துரிதமாய் எங்களோடு இணைந்து கொள்ளட்டும். நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்த ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். உட்கார்வோம். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து கர்த்தரை பாடி நாம் ஆண்டவரை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராகவும் கர்த்தருடைய பந்திக்கும் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? ஆண்டவர் 2026 ஆண்டின் 2வது மாதம் முதல் நாளே அவருடைய சமூகத்திலே கர்த்தர் கூட்டி சேர்த்திருக்கிறார். 6 நாட்கள் நாம் வேலை செய்கிறோம். ஒரு நாளில் 8 மணி நேரம் வேலை என்று பார்த்தால் 6 நாள் அப்படின்றது அது ஒரு பெரிய மணி கணக்கு. ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம கொஞ்சம் நேரம் தான் இருக்க போகிறோம். ஆனால் இந்த கொஞ்ச நேரம் நான் எவ்வளோ சின்சியராக இருக்கிறோமோ அதுதான் வருகிற வாரத்திற்கான பலனை பெற்றுக்கொள்கிறதற்கு எத்தனையோ சவால்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆமென். நிறைய பேரிடத்தில் பேசியிருப்போம், தேவையில்லாதவைகளை கூட பேசியிருக்கலாம், எரிச்சல் ஊட்டுகிற வார்த்தைகள் வந்திருக்கலாம், நமக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை நாம் செய்திருக்கலாம். ஆலயத்திற்கு வரும் பொழுது நான் வந்த வண்ணமாக அல்ல, திரும்பி போகும் பொழுது ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தை தந்து நம்மை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் நான் ஜெபித்தால் தான் என்னால் வாழ முடியும் என்று சொல்லி? ஆமென். நமக்கு முன்பாக பெரிய பெரிய சவால்கள் இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் மேற்கொள்ள நாம் சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி கிருபை இதே, தேவ கிருபை இதே, நம்மை தாங்குகிறவர், நம்மை தப்புவிக்கிறவர். கிருபை இதே, தேவ கிருபை இதே, கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபை இதே, தேவ கிருபை இதே, கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆரோக்கியர் அன்பராயங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன். ஆரோக்கியர் அன்பராயங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன். அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபை இதே, தேவ கிருபை இதே, பள்ளமா கிருபை இதே, தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம்
அகலம் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தார். அன்பின் அகலமும் உயரமும் அனுக்கிரகித்தார். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தை நிறுத்தின அவர் சுதனார். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தை நிறுத்தின அவர் சுதனார். கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாத அழைப்பினை காத்துக்கொள்ளும் என்று பாடப்போகிறோம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம். கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆவியும் மணவாட்டியும் அவளுடன் வாரும் என்று அழைக்கிறாரே வாரும் அன்பி. ஆவியும் மணவாட்டியும் அவளுடன் வாரும் என்று அழைக்கிறாரே வாரும் அன்பி. சீயோனே நீ பார்வுனக்கால் நாயகன் இயேசு தான் வெளிப்படுவார். சீயோனே நீ பார்வுனக்கால் நாயகன் இயேசு தான் வெளிப்படுவார். கிருபையிலே தேவ கிருபையிலே பள்ளமா தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எங்கள் வியாதியும் வேதனையும் நல்வைத்தியரார். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எங்கள் வியாதியும் வேதனையும் நல்வைத்தியரார். இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறம் காரும் இல்லை. இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறம் காரும் இல்லை. கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னே
அல்லேலூயா. நமக்கு வந்திருக்கிறதான பிரச்சனைகளுக்கு இந்த உலகத்திலே நாம் ஒரு கவுன்சிலிங்கை தேடி போயிருப்போம் அப்படின்னா பல லட்சங்களை நாம் செலவு பண்ணி இருக்க முடியும், அப்படிதானே? ஆனால் ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால, அவருடைய பாடல்கள் மூலமாக நம்மோடு கூட பேசி கர்த்தர் நம்மை தைரியப்படுத்தினார். ஆமென். அப்படி இந்த லைனை இப்படி கூட நாம பாடலாம். தாங்கி தாங்கி நடத்தியதே கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி தாங்கி நடத்தியதே. ஆமென். பாருங்க, பெற்றோர் சில நேரம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும் பொழுது அவர்கள் கெஞ்சுவதையும் தாங்குவதையும் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மை தாங்கல, திரும்ப திரும்ப தாங்கினார். ஆமென். கிருபை இதே தேவ கிருபை இதே, கிருபை இதே தேவ கிருபை இதே, தாங்கி தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ரெண்டு கரங்களை தட்டி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. பாடுவீங்களா? பாடுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா, யாவே ஹல்லே ஹல்லேலூயா. பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை. எல்லா உதடுகளும் ஆண்டவரை பாடட்டுமே, அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நாடுவீரும், உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நாடுவீரும், உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க
எல்லாரும் பாடலாமா? பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 1800களிலே நம்முடைய இந்திய தேசம் மேற்கு வங்க தேசத்திற்கு மாநிலத்திற்கு வில்லியம் ஹேரி என்கிறதான ஒரு தேவ மனிதர் வந்தார். அவர்தான் நம்முடைய வேதாகமத்தை பல மொழிகளில் அச்சிட்டார். அவர் வைத்திருந்ததான அந்த ரூம் திடீரென்று அது தீப்பிடித்து எரிந்தது. இன்றைக்கு மாதிரி அன்றைக்கு டெக்னாலஜிஸ் எல்லாம் இல்லை. இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டரில் உட்காந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபைலை சேவ் பண்ணி வைக்க முடியும். அதனால் அன்றைக்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு பென்ட்ரைவோ அல்லது கம்ப்யூட்டர் சிஸ்டங்களோ நம்முடைய தேசத்தில் இல்லை. அத்தனை மாத உழைப்புகளும் ஒரு நாள் தீக்கிரையானது. இன்றைக்கு வரைக்கும் நானும் வில்லியம் ஹேரியுடைய அந்த நிகழ்வை வாசிக்கும் பொழுது ஏன் கர்த்தர் அதை அனுமதித்தார்? அவருக்காகத்தானே வேதாகமத்தை எழுதி கொண்டிருக்கிறார். ஒரு இந்தியர் அல்ல, ஒரு வெளிநாட்டை சார்ந்தவர். கிளைமேட்டு அது கொடுமையாக இருக்கிறது. அவருடைய தேசம் குளிர் பிரதேசம். இங்கே எல்லாவற்றையும் சகிக்க வேண்டியது. கப்பல் பிரயாணத்திலே அவருடைய பிள்ளை மரித்து போகிறது. அவருடைய மனைவியும் தேசத்திற்கு பைத்தியக்காரர் மனநலம் பாதிக்கப்பட்டு அவர்களும் மரித்து போகிறார்கள். அவருக்கு நம்பிக்கை சந்தோஷம் தலை சாய்க்க ஒன்றுமில்லாமல் நிற்கதியாய் நிற்கிறார். இதுபோலதான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய கரங்களை வைத்திருக்கிறதான வேத பகுதிக்கு பின்னாடி அவருடைய இரத்தத்தின் கரைகள் இருக்கிறது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படின்னா கிறிஸ்தவம் கிறிஸ்டியானிட்டி நம்முடைய கரங்களில் இருப்பது. அநேகருடைய தியாகங்களும் ஜபங்களும் உழைப்புகளும் தேசத்திற்காக அவர்கள் சிந்தன தான இரத்தத்தின் துளிகளும் அப்படின்றத மறக்கக்கூடாது. ஒன்னையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அநேக விடை தெரியாத கேள்விகள், ஏன் 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 என்கிற அநேக ஏன்கள் இருந்தாலும் ஒன்றே என்னால் தைரியமாய் சொல்லிக்கொள்ள முடியும். அவைகளெல்லாம் யாரோ ஒருவருக்கு பிரயோஜனமாக கர்த்தர் அதை மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்களும் அநேக ஏன் எப்படி அப்படின்ற சாதாரணமான ஒரு நன்மை கூட எனக்கு இல்லையே, மற்றவர்களா கணவன் மனைவியா பிள்ளைகளாய் சந்தோஷமாய் இருக்கிறார்கள், அது கூட எனக்கு இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் எப்படிப்பட்ட பாதையில் போய் கொண்டிருந்தாலும் அவைகளெல்லாம் தீமைக்கல்ல, அவைகளெல்லாம் நன்மைக்கு ஏதுவானவைகளே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைக்குதையா. தேவனே உம் கிருபை அது என்றென்றும் மாறாதது. அந்த பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி. பாடல் தெரியல அப்படின்னா இரண்டாவது முறை பாடுகிற பொழுது நாம் இணைந்து பாடலாமே. அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. தேவனே உம் கிருபை என்றென்றும்
அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. மலைகள் விலகினாலோ மாசற்ற கிருபை பெருகுமே. மலைகள் விலகினாலும் மாசற்ற கிருபை பெருகுமே. மன்னவனை மகிழ்வித்தார் மழையாக கிருபை ஊற்றுமே.
ஜீவன் கிடைக்குமே. அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. அலையலையாய் பாய்ந்து வரும் என்னை நனைத்ததையா. பலவீனத்திலும் கிருபை பலனாய் பாயுதையா. பலவீனத்திலும் கிருபை பலனாய் பாயுதையா. பல கோடி மைந்தர்களே வாழ்ந்துமாறு கிருபை வேண்டுமே. பல கோடி மைந்தர்களே வாழ்ந்துமாறு கிருபை வேண்டுமே. என்று வாழ்வுமாறு கிருபை வேண்டுமே. அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை எல்லாரும் பள்ளமா நனைக்கலையா. அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைக்கலையா. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது. என்றென்றும் மாறாதது. என்றென்றும் மாறாதது. அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. எல்லாரும் எழும நின்று சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதிப்போம். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து தொடர்ந்து நம்மை நடத்தணும். குடும்பங்களை அவன் வேலைகளை நாம் செய்கிற எல்லாவற்றிலையும் அவருடைய கிருபை பெருகுகிறதை நாம் காண கர்த்தர் உதவி செய்யணும். ஆமென். அலையாய் பெருகுகிற அவருடைய கிருபை நம் முன்னாடி செல்லணும். ஹல்லேலூயா. எல்லார் வாயில திறந்தவரே, உம்முடைய கிருபை எங்கள் முன்பதாக அனுப்பும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை எங்கள் முன்பதாக நீர் அனுப்புவீராக. உம்முடைய நன்மையினால் நாங்கள் ஆண்டவரே திருப்தியாக, உம்முடைய ஆசீர்வாதங்களினாலே நாங்கள் திருப்தி அடைய தேவனே, உம்முடைய நன்மையின் கரம், உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஆமென் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் 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 அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் எங்கள் முன் செல்ல, உம்முடைய சமூகம் எங்கள் முன் செல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 உம்முடைய ஆச்சரியமான கிருபைகள் எங்களை தொடரும்படிக்கு செய்யும் ஆண்டவரே. உம்முடைய நித்திய கிருபைகள் எங்களை தொடரும்படிக்கு செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய முடிவில்லாத கிருபைகள் ஆண்டவரே, தோல்வி அடையாத உம்முடைய கிருபை, எங்களை கைவிடாத உம்முடைய கிருபைகள் எங்களை தொடரட்டும் ஆண்டவரே. எங்களை தொடரட்டும் ஆண்டவரே. இதுவரையும் எங்களுக்கு நீர் செய்த கிருபைகளை விட, இதுவரைக்கும் நீர் எங்களுக்கு தந்த ஆமென் உம்முடைய பெரிய கிருபைகளை விட அதிகமான கிருபைகளை தாரும் ஆண்டவரே. உங்க கிருபை ஒண்ணுதான் எங்களுக்கு அவசியம். தேவ கிருபைதான் நம்மை நிலை நிற்க செய்கிறது. தேவ கிருபைதான் நம்மை நிலை நிறுத்தி இருக்கிறது. சோர்வு வரும்போது, பலவீனம் வரும்போது, ஆமென் கர்த்தருக்காக வாழ முடியாத தருணங்கள் வருகிற போது நம்மை தாங்குகிறது அவருடைய கிருபைதான். சொல்லுங்க, இன்னும் 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 எங்களுக்கு உங்க கிருபை வேணும் ஆண்டவரே. இன்னும் 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 உங்க தயவு எங்களுக்கு வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நன்றி ராஜா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. 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 நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம்
கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம், உங்க தயவு பெரியது, உங்க தயவு பெரியது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, அந்த பெரிய அன்பு, பெரிய கிருபை, பெரிய தயவு எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. எங்கள் சோர்வுகளை விட, எங்கள் பலவீனங்களை விட, எங்கள் பயங்களை விட, எங்கள் அவநம்பிக்கைகளை விட உங்களுடைய கிருபை பெரிதா இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க கிருபை பெரிதா இருக்கட்டும், உங்க தயவு பெரிதா இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க, என் வாழ்க்கையில நான் பார்க்கிற நெருக்கங்கள், என் வழியில நான் அனுபவிக்கிற துன்பங்கள், இவை எல்லாவற்றை விட உம்முடைய கிருபை எனக்கு பெரிதாய் தெரியட்டும். நம்முடைய கண்கள் இந்த கால நேரத்தில் திறக்கப்படட்டும். ஆமென். நம்முடைய துக்கத்தை, நம்முடைய பிரச்சனைகளை, ஆமென், நம்முடைய அனுதின வேதனைகளை பார்க்கிற நம்முடைய கண்கள் அதற்கு மேலாக அவருடைய கிருபையை பார்க்கட்டும், அவருடைய இரக்கத்தை பார்க்கட்டும், அவருடைய கரத்தை பார்க்கட்டும். நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இப்பொழுது நடந்து வருகிற பிரகாரம் அதை நன்மையாக மாற்றினார். ஆமென். அந்த பார்வை நமக்கு வரட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆமென். என் வேதனைகளை பேசுகிற என் நாவு, என் கவலைகளை பேசுகிற என்னுடைய நாவு, என் கவலைகளை கர்த்தர் மாற்றுவார், எனக்கு உதவி செய்வார், என்னை குழியிலிருந்து மேலே கொண்டு வருவார் என்கிற விசுவாச வார்த்தைகளையும் பேசும்படிக்கு செய்யுங்கப்பா. ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க, சொல்லுங்க ஆண்டவரே. என் கண்கள் என் கவலைகளை மாத்திரமல்லப்பா, என் கவலைகளுக்கு மேலாய் இருக்கிற என் கண்ணீரை துடைக்கிற ஆமென் தேவனாகிய உம்முடைய கரத்தையும் பார்க்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹalleluya. தேவைகளாயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவைகளாயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும்
செய்பவர் நீரல்லோ, தேவை காட்டிலும் பெரியவர், நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்கதாப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்கதாப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீர் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் தேவைகளுக்குள்ள உம்முடைய கரமும் இருக்கிறத நான் பார்க்கிற கண்கள் எனக்கு வேணும். இறுக்கத்துக்குள்ள உம்முடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிற கண். பிரேயர்ல வாசிக்கிறோம், கர்த்தரை விசுவாசித்து அவரை பின்பற்றின எல்லாரும் அவர் அவர்களுக்கு சொல்லிய நன்மைகளை தூரத்துல கண்டு வாசிக்கிறோம். நம்முடைய கண்களும் அதை காணட்டும். இப்பொழுது அனுபவிக்கிற துன்பம், இப்பொழுது அனுபவிக்கிற வேதனையான வழிகள், ஆமென், இதெல்லாம் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த சுதந்திரமான நன்மையான, ஆமென், அந்த தேசத்தை சுதந்திரிக்கிற வழிகளாகத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் அவருக்குள்ளே படுகிற எந்த பிரயாசமும் விருதாவாய் போகாது. நாம் அவருக்காக செய்கிற ஒவ்வொன்றும் விருதாவாய் போகாது. எல்லாவற்றையும் அவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்குள்ளேயும் அவருடைய கரம் இருக்கிறது. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆமென், எங்கள் ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கர்த்தருடைய கிருபை இரக்கம் ஆண்டவரே எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படி நிற்கும் போதே சில காரியங்களுக்காக நாம ஜெபிக்கலாம். வர்கீஸ் என்கிறவருக்கு ஆகி ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். திறமையான சகோதரருக்கு சுகத்தை கொடுக்கும்படிக்காக உயர்த்தி ஒரு வார்த்தை ஜோமனுங்க சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மருத்துவமனையில் இருக்கிற சகோதரனை கர்த்தர் எழுப்புவீராக. ஆமென், அற்புதம் செய்வீராக. பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஆமென். அவர்களுக்கு ஆமென் பிக்கலாம். கைகளை உயர்த்தி இந்த புதிய ஆண்டை பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படிக்காக, ஆமென், வினோத்காக, மோரியாவுக்காக, ஆண்டவரே உங்களுடைய குடும்ப வாழ்வை இந்த புதிய ஆண்டில் நீர் இன்னும் அற்புதமாய் நடத்தி செல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம். ரேச்சலுக்கு பிறந்த நாள் இருக்கிறது. புதிய வருஷத்தை கர்த்தர் தம்முடைய மகளுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதி. வருகிற புதிய ஆண்டு தம்முடைய மகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, ஆமென். கரம் நம்முடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். சுகத்தை கொடுக்கட்டும். நன்மையினால் நிரப்பட்டும். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி இந்த மாதம் முழுவதும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தினரோடும் அவருடைய கரமும் சமூகமும் இருந்து நம்மை ஆச்சரியமாய் அதிசயமாய், ஆமென், நம்முடைய வழிகளிலே நடத்தி செல்லும்படிக்காக ஆவியானவரே உங்க கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாரையும் நடத்தி செல்லுங்க. கடந்த இழந்திருக்கிற அந்த தம்முடைய கரத்திலே பொறுப்பெடுத்து நடக்கிறார்கள். இருக்கிறார்கள். அவருக்கான எதிர்காலங்கள் இருக்கிறது.
குடும்பத்தை நடத்துவதற்கான எல்லா மனித ஆதரவையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆமென். விஜயாக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய தாயாருக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கிற மற்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தினருக்காக ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆறுதலை கர்த்தர் தம்முடைய பிள்ளைக்கு கொடுப்பீராக. ஆமென். நன்மையினாலே தம்முடைய மகளை நிரப்புவீராக. ஆண்டவரே, சோர்வான நேரத்தில், இந்த ஆண்டவரே துக்கமான நேரத்தில் உம்முடைய கரம் அவர்களுக்கு ஆதரவாய் நீட்டப்படட்டும். ஆண்டவரே, அடுத்த கட்டத்துக்கு செல்லுவதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் வழிகளையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தின் மேல உடைய பாதுகாப்பு இருக்கணும். ஆவியானவர் உதவியோடு நடத்தி தரணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். இப்பொழுது நாங்கள் வாசிக்க இருக்கிற வேத பகுதி, கொடுக்க இருக்கிற எல்லா காணிக்கைகள், தசம பாகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை தொடர்ந்து எங்களை தாங்கி நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வண்ணமாக ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 121 வசனம் பிரதி வசனமாக நான் வாசிக்க. வரும் பர்வதங்களுக்கு ஏறட்டும். நாளை தள்ளாட ஒட்டா காக்கிறவர் உன்னை இருக்கிறார். உன்னை தீங்கு கர்த்தர் உன் கொண்டு நிற்கும் போதே ஒரு பாடலை சேர்ந்து பாடி செலுத்துகிறவர்கள் வரிசையாக செலுத்து. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நன்மை செய்வரே
இருக்கிறோம். ஆசீர்வதிப்பார். இதர அனைத்து ஜெபங்களும் நமக்கு நடைபெறும். நீங்கள் அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள, ஜெபங்களிலே பங்கு பெற, தொடர்ந்து உற்சாகமாய் ஜெபிக்க உங்களை இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு சாயந்தரத்தில் நமக்கு டேவிட் நிவேதா அவருடைய வீட்டில் வைத்து ஒரு குடும்ப ஆசீர்வாத ஜெபம் நடைபெறும். விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் அந்த ஜெபத்தில் கலந்து கொள்வதற்கு உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். இரவு நேரத்தில் உங்களுக்கு அதற்கு உணவும் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. சரியா 6:30 மணிக்கு அந்த ஜெபம் நமக்கு ஆரம்பிக்கும். வீட்டு ஜெபத்தில் நீங்கள் எல்லாரும் பங்கு பெற இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம். இந்த ஆராதனை முடிவில் கர்த்தருடைய பந்தி உண்டு. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள் கர்த்தருடைய பந்திலே பங்கெடுக்கலாம். மிஷனரி ஊழியங்களுக்காக தொடர்ந்து உங்களுடைய மிஷனரி காணிக்கைகளை நீங்கள் செலுத்துவதற்கு உங்களை அன்பாக கேட்கிறோம். மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வாக்கு பண்ணி நீங்கள் கொடுத்து வருகிறீர்கள். அதை தொடர்ந்து கொடுப்பதற்கு, ஊழியங்களை தாங்குவதற்கு இடை நில்லாமல் நீங்கள் உதவி செய்ய உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். மாலை 5:30 6:30 வரைக்கும் நமக்கு ஹிந்தி ஆராதனை நடைபெறுகிறது. ஹிந்தி ஆராதனையிலே மாலை நேரத்திலே நீங்கள் கலந்து கொள்ள உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் ஜெபிக்கவும் தேவ சமூகத்திலே காத்திருக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. விஜயா அவங்களுடைய தகப்பனார் அவர் இறந்திருக்கிறார். அவங்க குடும்பத்துக்கு சபையின் சார்பாக ஆறுதல் உண்டாகும்படிக்கு தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். நான் கொஞ்சம் இந்த வாரம் ஃபுல்லாகவே ஊரில் இல்லை, அதனால் வர முடியல. இந்த வாரத்தில் ஒரு நாள் உங்களுடைய வீட்டில் போய் ஜெபிப்பதற்கு ஆண்டு உதவி செய்யட்டும். தொடர்ந்து ஒருவருக்காக ஒருவர் நீங்கள் ஜெபித்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நன்மையினால் நம்மை நிரப்புவாராக. அல்லேலூயா. சில காரியங்களை ஆண்டுடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு நமக்கு 5வது வாரம். யோசேப்பு வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். வாசிக்கலாமா? யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். எகிப்தியன் ஒருவன் யோசேப்பை இஸ்மவேலருடைய கையிலிருந்து விலைக்கு வாங்கி கொண்டான் என்று வாசிக்கிறோம். அந்த 2 வார்த்தைகளிலிருந்து யோசேப்பை குறித்து இந்த காலை ஆராதனையில் நான் உங்களோடு கூட பேசுவதற்கு விரும்புகிறேன். யோசேப்பை குறித்து இவர் ஒரு ஃபெமிலியரான, ரொம்பவும் பழக்கப்பட்டதான ஒரு யோசேப்பை குறித்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், நிறைய பேசியிருக்கிறேன். திரும்பவும் யோசேப்பை குறித்து என்ன பேச அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தபோது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். சொல்லுங்க, எகிப்துக்கு போகலை,
யாரும் அவனை எகிப்துக்கு தள்ளிவிடலை, கொண்டு போகப்பட்டான் அப்படின்னு வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதில் இன்னொரு அந்த வார்த்தையை ஆண்டவர் உறுதிப்படுத்துவதற்கு இன்னொரு வார்த்தையும் கீழே மென்ஷன் பண்ணுறாரு பாருங்க. போத்திபார் என்னும் எகிப்தியன் அவனை விலைக்கு வாங்கினான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்ல வரும்போது எத்தனை பேருக்கு புரியுது இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற ஒரு ரகசியம்? ஹல்லேலூயா. ஒரு சில மொழிபெயர்ப்புகளை தேடி பார்த்தேன், இதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னு சொல்லி. ஒரு மொழிபெயர்ப்பில் மாத்திரம் வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் அவனை அனுமதித்ததுனால அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பில் மாத்திரம் அப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, நான் பேச வர்றதை இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும்னா இப்போ நான் ஒரு சிலதை சொல்கிறேன், கவனிங்க. யோசேப்பு வேற ஒரு நாட்டுக்கு கொண்டு போகப்படலை. அந்த சந்தையில் அடிமை விலைக்கு விற்கப்படுகிற அந்த சந்தையில் பல்வேறு தேசங்களில் இருந்து வந்த மனிதர்கள் இருந்தாங்க. யாரும் அது எப்படி சொல்லனா ஒரு 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 பொதுவான சந்தை. அது அடிமைகளை விலைக்கு வாங்கிட்டு போகிற ஒரு சந்தை. பல்வேறு நாடுகளில் இருந்து அங்கே விலைக்கு வாங்கிட்டு போவாங்க. யோசேப்பை விற்பதற்கான அந்த தருணம் வந்தபோது எகிப்து தேசத்தில் இருக்கிற ஒருத்தனை வச்சு ஆண்டவர் அவனை விலைக்கு வாங்கும்படிக்கு செய்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற பாதை, அவர் நம்மை நடத்துகிற விதம், அவர் நம்மை கொண்டு செல்லுகிற வழிகள், அதில் 100% நம்ம விசுவாசிக்க வேண்டிய ஒன்று, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, இந்த வழிக்குள்ளே, இந்த அனுபவத்துக்குள்ள, இந்த சூழ்நிலைக்குள்ள ஆண்டவர் ஏதோ அவருடைய திட்டத்தை என்ன செய்திருக்கிறாரு, வைத்திருக்கிறார் என்கிறத நம்ம விளங்கி கொள்ளணும். தரிசனம் பார்க்குறான் சில அதிகாரங்களுக்கு முன்னாடி. அந்த தரிசனத்தை சகோதரர்கள் இடத்துல சொல்லுகிறான். ஒருவேளை சொல்லாமல் போயிருந்தால் கூட அவங்க சகோதரர்கள் ஒன்றும் தீங்கு செய்திருந்திருக்க முடியாது. சொல்கிறான், தகப்பனார்ட்ட சொல்கிறான். தகப்பனோ அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுக்கு சில வார்த்தைகளை சொன்னதாக நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபும் ஆனால் அதை மனதிலே வைத்து கொண்டான் என்றும் வாசிக்கிறோம். அப்போ கவனிங்க, கொலை செய்வதற்கு நின்றார்கள், குழியில் போட்டார்கள். குழியில் போட்ட அவனை நம்ம ஏன் கொலை செய்யணும்? அப்போ நம்ம இப்படி இஸ்மவேலர்கள் அந்த வழியாக வந்தபோது இஸ்மவேலர்களுக்கும் எகிப்துக்கும் எந்த கனெக்ஷனுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தோடு எகிப்துக்கு விற்கும்படிக்கு யோசேப்பை ஆண்டவர் அனுப்பி கொடுக்கிறார். அல்லது யோசேப்பினுடைய மற்ற வழிகளெல்லாம் ஆண்டவர் அடைத்து விட்டு எகிப்துக்கு போகிற பாதையை மாத்திரம் ஆண்டவர் திறந்து வச்சிருக்கிறார். நமக்கு முன்னாடியும் நாம் விரும்புகிற, நாம் எதிர்பார்க்கிற, நாம் நடக்கணும்னு நம்பி இருக்கிற எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு ஏதோ ஒரு பாதை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழியில் நமக்கு நெருக்கடியும் இடைஞ்சலும் சோர்வுகளும் பயங்களும் அந்த வழியில் இருக்கிறது. ஆனாலும் தெரிந்திருந்துமே கூட ஆண்டவர் அந்த வழியை மாத்திரம் திறந்து வைத்திருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் நம்மை அந்த வழிக்குள்ளே கொண்டு போய் அவர் நமக்கு குறித்திருக்கிற அந்த மேன்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கும்படிக்கு, அந்த சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் அந்த வழியை நமக்காக திறந்து வைத்திருக்கிறார். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, அடைக்கப்பட்ட வாசலுக்குள்ள போகாதீங்க. உங்க முன்னாடி எது திறந்திருக்குதோ அதுல சந்தோஷமா நடங்க. இப்ப நம்ம நடக்கிற வழி ஆண்டவர் நமக்கு திறந்து வைத்திருக்கிற வழி. ஒருவேளை அதுல சமாதானம் குடும்பத்தில் இல்லாமல் இருக்கலாம், பொருளாதார தன்னிறைவு இல்லாமல் இருக்கலாம், இழப்புகள் அந்த வழியில நாம் சந்தித்திருக்கலாம். கொஞ்சம் கூட நம்ம நிமிர்ந்து பார்த்தா
சந்தோஷப்படுவதற்கு, நம்பிக்கை பெறுவதற்கு எந்த வகையான சூழ்நிலையும் அதில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கவலைப்பட வேண்டாம். அது கர்த்தர் திறந்து கொடுத்த பாதை. ஒரு நாளிலே அதிலே அவர் நமக்கு செய்ய வேண்டியதை செய்து தந்து, அவர் நமக்கு கற்றுத்தர வேண்டியதை கற்றுத்தந்து, அந்த பாதையின் முடிவில் ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அவருடைய பெரிதான திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். வேற வழியில் போனால் அவர் நம்மை குறித்த திட்டம் ஒரு காலமோ நிறைவேறாது. எகிப்து அல்லாமல் வேறொரு தேசத்துக்கு யோசேப்பு கொண்டு போகப்பட்டிருந்தால் இதை போல ஒரு மேன்மையான உயர்வை அவன் பெற்றிருக்கவே முடியாது. காரணம், அன்றைக்கு எகிப்து என்பது ஒரு மிகப்பெரிய ராஜ்யமாக, பெரிய சாம்ராஜ்யமாக அறியப்பட்டது. கிரேக்க ரோம சாம்ராஜ்யங்கள், பாபிலோன், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்களுக்கு முன்னாடி இந்த உலகம் முழுவதையும் ஸ்தோத்திர நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த கலாச்சாரங்கள் நிறையா இந்த எகிப்தை சுற்றிலும் தான் உருவானது. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு தேசத்துக்கு யோசேப்பை கொண்டு போவது கர்த்தருடைய திட்டமாக இருந்தபடினால அவனுக்கு அந்த வழியை கர்த்தர் வலுக்கட்டாயமாக அந்த வழிக்குள்ளே போகும்படிக்கு செய்தார். அல்லேலூயா. சில அனுபவங்களுக்குள்ள ஆண்டவர் கட்டாயமாக நம்மளை அனுப்பி இருக்கிறார் என்கிறது, நாம் உயர்த்தப்பட போகிறோம், ஆண்டுடைய வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலை பெறப்போகிறோம் என்பதற்கான ஒரு முதல் அடையாளமாக இருக்கு என்கிறத நம்ம ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. அப்போ யோசேப்பு அவன் தானாய் எகிப்துக்கு போகலை. யோசேப்பு தற்செயலாய் போத்திபார் என்கிற எகிப்தியனிடத்திலே விற்கப்படலை. அதற்கு உள்ளே தேவன் அவனை குறித்து வைத்திருந்த ஒரு பெரிய திட்டம் இருந்தது. அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஆண்டவர் தான் என் வழிகளை ஆசீர்வதிப்பார், எனக்கு நன்மையை தருவார், என்னுடைய எதிர்காலத்தை அவர் தான் ஆசீர்வதிக்க போகிறார் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்ம கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற இந்த பாதை, நாம் நடந்து கொண்டு செல்லுகிற நடக்கிற இந்த வழி கர்த்தர் உண்டாக்கின வழி. அல்லேலூயா. இதிலே நாம் விசுவாசத்தோடு நடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில் எப்போதுமே நடைபெறுகிற செயல் அது. நான் இன்னும் போக போக உங்களுக்கு சொல்லித்தரேன். அது சரியோ தப்போ, நன்மையோ ஆசீர்வாதமோ, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடக்கிற அந்த வழியில் தீமையே வந்தாலும் பரவாயில்ல, அது ஆண்டவர் நம்மை நடத்துகிற ஒரு அற்புதமான வழி என்கிறத நம்ம ஒரு நாளும் மறந்து போய்விடவே கூடாது. யோசேப் என்கிற அவனுடைய பேருக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. அதில் ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னால், டு கேதர் அப்படின்னு அர்த்தமா. கேதர் அப்படின்னா ரிமூவ் அப்படின்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். இல்லாட்டி த்ரோன் அவே அப்படின்னு அர்த்தமா. அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம்? செதறடிக்கப்பட்டவன் அப்படின்னு அர்த்தமா. கேதர் அப்படின்னா என்னது? தூரம். பார்த்தீங்களா, வீசுறது, ஒரு விதைய வீசுறது. அதுதான் இந்த யோசேப்பினுடைய பேருக்கு அர்த்தமாக இருக்குது. அது என்னமா வாழ்க்கையில் உண்மையாகவும் இருந்துச்சு. ஆண்டவர் தூக்கி என்ன செய்தார்? எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு அவனை பல்வேறு நிலையில் அவர் வந்து அவனை, அது எப்படி, அது தமிழில் என்ன சொல்ல, பந்தாடின மாதிரிக்கு ஆண்டவர் அவனை அப்படி விதைச்சி விடுறாரு, அவனை துரத்தி விடுறார். அது அவனுக்கு கிடைத்த பேரினுடைய ஆசீர்வாதத்திலிருந்து அவன் அதை பெற்றுக்கொண்டதாக கூட நம்ம வந்து அதிலிருந்து கவனிக்க முடியும். அப்போது எல்லாராலும் துரத்தப்பட்டவன், வெளியிலே கொண்டு போகப்பட்டவன், எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு அவன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன். இப்படி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இதில் எத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம சேர்த்தாலும் ஒரு கேள்வியை கேட்கலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது பதில் இப்படி வரும்: கர்த்தர் தான் அதற்கு காரணம். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, யாரு காரணம்? ஆண்டவர் தான் காரணம். அல்லேலூயா. அப்படின்னா தான் நம்ம வழி இன்னும் ஸ்ட்ராங்காக என்ன செய்யும்,
மாறும். நீங்கள் இந்த ஆதியாமத்தில் யோசேப்பு வாழ்க்கையில் அவன் சொப்பனம் கண்ட பிறகு நீங்கள் அவனுடைய வேத பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லா அதிகாரத்துலேயும் எகிப்து அப்படிங்கிற வார்த்தை மறைமுகமாக சொல்லப்பட்டுட்டே வரும். அல்லேலூயா. நீங்கள் கவனிக்கணும், இவனுக்கு கொடுத்த தரிசனம் ரொம்ப பெரிய தரிசனம், அப்படிதானே? எல்லாரும் அவனை என்ன செய்வாங்க? வணங்குவாங்க. பெற்றோர் கூட வணங்குகிற ஒரு உயர்வான இடத்துக்கு அவன் போனால்தான் இந்த கர்த்தர் அவனுக்கு சொல்லி இருக்கிற இந்த வாக்கு தத்துவத்தினுடைய நிறைவேறுதலை அவனால் பார்க்க முடியும். அப்போ இவ்வளோ பெரிய உயர்வு வேணும் அப்படின்னு சொன்னால் இவன் வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன செய்யாது? நடக்காது. இவனுடைய வீடு சின்ன வீடு. இவன் குடும்பம் ஆபிரகாமுக்கு பிறகு ஈசாக்கு யாக்கோபு 3வது தலைமுறை. நம்ம வாசிக்கிறோம், எகிப்துக்கு அவங்க போகும்போது மொத்தமே எத்தனை பேர் தான் இருந்ததா சொல்லப்பட்டிருக்கிறது? 70 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ 70 பேர் வணங்குகிறது யோசேப்பை குறித்த பெரிய திட்டம் இல்லை. யோசேப்பை வணங்குவதற்கும் அவனுக்கு ஒரு மேன்மையான உயர்வான ஸ்தானத்தை ஆண்டு கொடுப்பதற்கும் வைத்திருந்த அந்த ஜன கூட்டம் என்பது பல ஆயிரக்கணக்கான எண்ணிக்கை கொண்ட ஜனக்கூட்டம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு 70 பேர் வணங்குறதுனால இவனுக்கு பெருசா ஒன்றும் ஆசீர்வாதம் வரப்போகிறது இல்லை. அதனால என்ன செய்யறாரு? அவர் வாக்கு தத்தத்தை அவன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு முன்னாடி அவன் வாக்கு தத்தம் எங்க நிறைவேறணுமோ அங்க அவனை ஆண்டவர் கொண்டு போகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்களுக்கான வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதல் எங்கே கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த வழியில தான் நம்மளை ஆண்டவர் நடத்துவார். ரெண்டும் இங்க நடக்கல. ஒன்று என்ன? யோசேப்பு நான் எகிப்துக்கு போகலன்னு சொல்லல, வித்தவர்களும் அவனை எகிப்துக்கு அல்லாம வேற ஒரு இடத்துக்கு என்ன செய்யல? விற்கல. அல்லேலூயா. கூட இருக்கிறீங்களா? நமக்கு முன்னாடி ஒரு வழி, ஒரு பாதையை ஆண்டவர் உருவாக்கி அவர் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை தருவதற்கு, அவருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ளுவதற்கு நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டத்தின் வழியில முதல்ல நமக்கு அடிப்படையானது அக்செப்ட் தி வே ஆஃப் காட். தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த வழியையும் அதற்குள்ளே தேவன் வைத்திருக்கிற அவருடைய வில், அவருடைய சித்தத்தையும் அவருடைய வழிகளையும் நம்ம முதல்ல புரிஞ்சு கொள்ளணும் அல்லது ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, யார் மூலமானாலும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இந்த வழிக்குள்ள, இந்த பாதைக்குள்ள, அந்த இடத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு போக முடியும். அல்லேலூயா. கூட இருக்கிறீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், எகிப்துக்கு யோசேப்பு என்ன செய்யணும்? கொண்டு போகணும் அப்படின்றது ஆண்டுடைய திட்டம். அதுக்கு அவர் என்னெல்லாம் தேவையோ அதை அவர் செய்வதற்கு ஆரம்பிச்சிட்டார். எப்போ அவனுக்கு வாக்குத்தத்தத்தை தந்தாரோ அப்பவே ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பதற்கு ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு அர்த்தம். என்னைக்கு நம்ம வாக்குத்தத்தத்தை பெறுறோமோ அன்னைக்கே ஆண்டுடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் ஆரம்பமாகிட்டுன்னு அர்த்தம். வாக்குத்தத்தத்தை பெற்ற நாம பலனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற, ஜெபித்து காத்து கொண்டிருக்கிற நாம அடுத்து செய்ய வேண்டியது அவர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவதற்கென்று வைத்திருக்கிற அந்த வழிக்குள்ள நம்மளை கொண்டு போகும்போது அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். அது கொஞ்சம் கஷ்டமான ஒன்று. அல்லேலூயா. பாருங்க, நான் இப்போ இந்த வாரத்தில் ஒரு தூரமான இடத்துக்கு போயிட்டு வந்தேன். எல்லாமே எனக்கு புதுசு. இருக்கிற சாப்பாடு, கிளைமேட்டு, ட்ராவலு எல்லாமே கஷ்டமாக இருந்துச்சு. போகும்போது ஆரோக்கியமாக போனேன், வரும்போது தொண்டை வலி, காய்ச்சல், ஜலதோஷம். இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்ற நினைப்பே எனக்குள்ள தெரில. ஏதோ பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற நினைவு தான் இருக்குது. ஆனால் என்ன செய்கிறேன் அப்படின்றத நான் அடிக்கடி என்னை கண்ட்ரோல் பண்ணி ஆண்டுடைய வார்த்தைகளை பேசுவதற்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு புது இடம் கடினமான ஒன்று, நமக்கு ஒரு புது அனுபவம் கஷ்டமான ஒன்று.
ஆனால் அதற்குள்ளே தேவ திட்டம் இருக்கும் என்று சொன்னால் அந்த வழியை அப்படி ஏற்றுக்கிடணும். அல்லேலூயா. இப்போ யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகணுன்றது தேவனுடைய பெரிய திட்டமாக இருந்துச்சு. அவனுக்கு அதற்கான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஒருவேளை வாக்குத்தத்தை கொடுத்த ஆண்டவர் ஸ்தோத்திரம், நான் உன்னை எகிப்தில் இப்படி ஒரு பெரிய அதிபதியாக தான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்க்ளைமரும் போட்டு கொடுத்துருந்தாருன்னா இவனுக்கு என்ன செய்திருந்திருக்காது? அவனுக்கு பயம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நமக்கு பிரச்சனையே அதுதான். ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்றது நமக்கு தெரியாது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அவர் செய்வார்ன்றது தெரியும், எப்படி செய்ய போறாருன்றது நமக்கு தெரியாது. யோசேப்புக்கு செய்ய போகிறார் என்கிறத சொல்லிட்டாரு. அதற்கான அந்த அந்த செயலையும் கர்த்தர் ஆரம்பிச்சிட்டாரு. இங்க இருக்கிற யோசேப்பு வாழ்க்கையில் இருக்கிற பெரிய சிறப்பு என்னன்னா, அவனோ அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். அவன் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டதுனால அடுத்த கட்ட வழிகள் யோசேப்புக்கு அற்புதமா திறக்கப்பட்டுச்சு. புரியுதா உங்களுக்கு? நம்ம ஃபஸ்ட்டே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு வைத்திருக்கிற அந்த திட்டத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்காம, அதை ஏற்றுக்கொள்ளாம, அந்த வழியை விரும்பாம நம்ம தயங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கான அந்த அந்த வழியில தேங்கி நிற்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அல்லது அந்த ஆசீர்வாதத்தை இன்னும் நம்ம பெற முடியாதபடிக்கு தடுக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வழியை முதலாவது நம்ம புரிஞ்சு அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ எகிப்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றது ஆண்டுடைய திட்டமாக யோசேப்பு குறித்து இருந்ததுனால அவன் வாழ்க்கையில் அந்த பாதைக்கு நேராக அவனை கொண்டு போவதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறார். அதை அவன் ஏற்றுக்கொண்டான். இங்கே இருக்கிற ஒரு சிலரை பார்த்து ஆண்டவர் பேசுகிறாரு, உங்களுக்குன்னு ஒரு எதிர்கால வழியை உங்கள் கூட ஆண்டவர் பேசுகிறாரு, நீங்கள் ஆனால் அதிலிருந்து விலகி போகிறீங்க. அந்த வழி உங்கள் பெற்றோரிடத்துல இருந்து வரலாம், உங்கள் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், உங்கள் அண்ணனாக இருக்கலாம், உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், இல்லை பாஸ்டாக இருக்கலாம். ஏதோ ஒரு வழியில் தேவன் உங்களை உயர்த்துவதற்கு வைத்திருக்கிற அந்த திட்டத்தின் வழியில் உங்களை கொண்டு போவதற்கான ஆலோசனைகள் வரும்போது, ஐயோ இது எனக்கு வேண்டான்னு சொல்கிற சிலருங்க இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, வேண்டான்னு சொல்லாத, அது நான் உன்னை உயர்த்த போவதற்கான, நான் உனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கான வழின்றதை முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நன்மையை கொடுக்கிறார் அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும். 100% அந்த நன்மையும் அந்த ஆசீர்வாதமும், அந்த நன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நம்மளை உருவாக்குவதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வழிகளும் புதுசாக தான் இருக்கும். புதுசுனா என்ன அர்த்தம்? புதுசுனா என்ன அர்த்தம்? பழக்கப்படாத ஒன்று. சூப்பரான டெஃபினிஷன். கவனிச்சிருக்கீங்களா? பழக்கப்பட்ட ஒன்றை உங்களுக்கு எதுக்கு ஆண்டவர் சொல்லி தரணும்? கூட இருக்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு ஒரு நன்மையை வாக்கு பண்ணுறார், ஒரு ஆசீர்வாதத்துக்கு நம்மளை ஆண்டவர் சுதந்திரவாளிகளாக மாற்ற விரும்புகிறார் அப்படின்னா அது புதுசாக தான் இருக்கும். அனுபவம் புதுசு, நம்ம பழக்கப்படாத ஒன்றா இருக்கும். ஆனால் அதை நம்ம விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. நான் இப்படி சொல்கிறேன், இந்த 39:1 தான் யோசேப்பினுடைய வாக்குத்தத்தம் 100% நிறைவேறும் என்பதற்கான உத்தரவாதத்தை ஏற்படுத்தி எழுதி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் இப்படி மாற்றி சொல்கிறேன். யோசேப்பு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டான் அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? அது சரித்திரமே இல்லாமல் போயிருக்கும். அவன் ஒருவேளை ஆண்டவர் வேற திட்டம் வச்சு அதை மாற்றியிருந்தார்னா நடந்திருக்கும். ஆனால் யோசேப்பு குறித்த தேவ திட்டம் எங்கே தான் நிறைவேறுதல் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, எகிப்தில் தான் நிறைவேறும். ஏன்னா எகிப்து தான் அன்னைக்கு உலகத்தினுடைய தலைமையிடமாக இருந்துச்சு.
அப்போ அங்கே கொண்டு போனாதான் இவனை எல்லாரும் வணங்குகிற அளவுக்கு இவனுடைய உயர்வை, இவனுடைய வேலையை ரொம்ப பெருசாக மாற்ற முடியும். அப்போ இங்கேயே ஆரம்பம் கரெக்டாக தான் இருக்குது. உங்களை சுற்றி ஆண்டவர் செய்கிற ஒன்னொன்னும் சரியாக தான் இருக்குது அப்படின்ற அக்செப்டன்ஸ் முதல்ல நமக்கு வேணும். அல்லேலூயா. நமக்கு பிரச்சனையே இந்த ஏற்றுக்கொள்ளாதது தான். அதுக்கு இன்னொரு வார்த்தை உண்டு. போன வாரம் பாஸ்டமாக பேசினாங்க, கீழ்ப்படிதல். அப்படிதானே? எஸ்தர் அவ்வளோ பெரிய உயர்வுக்கு போனதுக்கு காரணம் என்ன? அவன் அந்த வழியிலிருந்து விலகலை. அப்படிதானே? இதுதான் என் வழி அப்படிதானே சொல்கிறா. பார்த்தீங்களா, நான் செத்தாலும் சாகுறேன், நான் ஒருவேளை செத்தாத நலமா இருக்கட்டும், என் கோத்திரம் என் குலம் பாதுகாக்கப்பட்டால் போதும். கீழ்ப்படிதலுக்கு இன்னொரு பேர் தான் அக்செப்டன்ஸ்னு அர்த்தம். ஏற்றுக்கொள்ளுவது நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை. அல்லேலூயா. சொல்ல புரியுதா? வாலிபர்கள்லாம் கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் உங்க கூட பேசுறதுக்கு விரும்புகிறார். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அதை வாய்ப்புன்னு கூட நினைக்கலாம். சரியா? ஒரு வேலையாக இருக்கலாம், அல்லது பொருளாதாரமாக இருக்கலாம், சில வீடுகளாக இருக்கலாம், சில மனிதர்களாக இருக்கலாம், சில இடங்களாக இருக்கலாம், சில சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஏதோ ஒன்று ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேராகத்தான், ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற அந்த மேன்மையான திட்டத்துக்கு நேராகத்தான் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கிறார். அதனுடைய முதல் ஸ்டெப்பு ஆண்டவர் யோசேப்புக்கு எடுக்கிறார். முதல் ஸ்டெப்பில் அவன் ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக நின்றுட்டான். அதனால் அவனுக்கு என்ன இல்லை, இப்போ இப்படி சொல்லாமா, இந்த 37 ஆண்டவர் அவங்க கூட வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். 39 எகிப்துக்கு என்ன செய்கிறாரு? கொண்டு போகிறார். இப்போ இந்த பாதை சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரியாக இருக்கு. ஆரம்பம் சரியாக இருக்குது. அதை ஆண்டவர் எப்படி சொல்ல, அதை செய்வதற்கான அந்த செயலை ஆரம்பித்ததும் எப்படி தான் இருக்குது? சரியாக இருக்குது. ஏன்னா அவன் எங்கே தான் போகணும்? எகிப்துக்கு தான் போகணும். இதை குறித்த புரிதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போது அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். இல்லாட்டி இப்படி கூட அந்த வசனத்தை மாற்றி சொல்கிறேன், யோசேப்பு எகிப்துக்கு போவதற்கு அவன் சம்மதம் தெரிவித்திருந்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் அங்கே தான் அவனுடைய அந்த வாக்குத்தத்தனுடைய நிறைவேறுதல் இருக்குமான்றது அவனுக்கு தெரியாது. என்ன உயர்வு என்கிறது யோசேப்புக்கு தெரியாது. ஆனால் அவன் எகிப்துக்கு போவதற்கு முழு மனதாக சம்மதிச்சான். அல்லேலூயா. இப்போ எங்கே வர்றேன்? என் பிரசங்கத்துக்கு இனிதான் வரப்போகிறேன். கவனிங்க. இப்போ இந்த எகிப்துக்கு கொண்டு போகப்படுற அந்த செயல் இருக்குது பார்த்தீங்களா, இது எங்கேருந்து வந்துச்சு? யார் மூலமாக ஆண்டவர் செய்தார்? எப்படி செஞ்சார்? அப்படின்றத நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளை சுற்றிலும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிற நெருக்கமாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், சோதனைகளாக இருக்கலாம், எல்லாமே சரியானது தான். கர்த்தர் இந்த வழியை என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறான்றதை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற பெரிய மைனஸ் அல்லது நம்முடைய பலவீனம் என்னன்னா, ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்து ஆசீர்வாதத்தை தந்து உன் பலனெல்லாம் உனக்கு நான் திரும்ப தருவேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை நம்பி பலனை மட்டுமே பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிற நீங்களும் நானும் அந்த பலனை பெறுவதற்கான வழியை கர்த்தர் எப்படி ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார் அப்படின்றதையும் புரிஞ்சு வச்சிருக்கணும். அல்லேலூயா. ஒரு 2 குஷ்டரோகியா 4 குஷ்டரோகிகளா? எலிசா காலத்தில் பஞ்சம் வந்துடுச்சு. எல்லாருமே எங்கே பயந்து போய் என்ன செய்கிறாங்க? எதிரி இராணுவம் இருக்குது, எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, எல்லாரும் முடங்கி போய் கிடக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு குஷ்டரோகிகள் சிலர் எழும்பி, பரவாயில்ல, நான் எதிராளியுடைய பாளையத்துக்கு என்ன செய்கிறேன், போனாலும் பரவாயில்ல, அங்கே போனாலும் சாகணும், இங்கே இருந்தாலும் பட்னியில் என்ன செய்யணும், சாகணும்னு சொல்லி அவன் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவெடுத்து நடக்கிறது நடக்கட்டும் போவோன்னு சொல்லி வெளியில் போனான். பார்த்தீங்களா? நல்லா கவனிங்க. அதுதான் அன்றைக்கு தேசம் முழுவதையும் ஆண்டவர் பாதுகாப்பதற்கு
தேசத்தின் ஜனங்களை எதிராளி கையில் இருந்தோம், ஆகார குறைவில் இருந்தோம் பாதுகாப்பதற்கு வைத்திருந்த திட்டத்தினுடைய துவக்கம். அவன் 2 பேர் போகாம இருந்திருந்தா அன்னைக்கு ஒண்ணுமே நடந்திருக்காது. அல்லேலூயா. இப்போ என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? இப்போ நம்மளை சுற்றி நடக்க பார்த்தீங்களா? இது நடக்காம இருந்திருந்தா நம்ம தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த உயர்வான திட்டத்தின் வேற ஒரு வழியில இருந்திருப்போம். இன்னைக்கு நம்ம சரியான வழியில நீங்களும் நானும் இருக்கிறோம். காரணம், ஆண்டவர் நம்மளை சரியான பாதையில் என்ன செய்துட்டு இருக்கிறாரு, நடத்தி கொண்டு இருக்கிறார். இப்போ வர்றேன். இந்த பாதைக்குள்ள, இந்த எகிப்துன்ற இந்த தேவ திட்டத்துக்குள்ள யோசேப்பு தள்ளப்பட்டதற்கு காரணம் என்ன, கொண்டு போகப்பட்டதற்கு காரணம் என்ன, யோசேப்பை ஆண்டவர் அவருடைய திட்டத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தினது யாரு அப்படின்னு பார்த்தா, இங்க வாசிக்கிறோம் அவனுடைய சகோதரர்கள். நான் இப்படி ஒரு ஜென்ரலான ஒரு டேர்மை யூஸ் பண்ண விரும்புகிறேன். ஒரு மனித கூட்டத்தை ஆண்டவர் அவருடைய திட்டம் நிறைவேறுவதற்கு என்ன செய்கிறாரு, பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. கூட இருக்கிறீங்களா? அப்போ நம்ம எப்ப தேவனுடைய அந்த ரகசியமான வழிய, பலனை பெறுவதற்கான வழிய நம்ம புரிந்து கொள்ளுகிறோமோ, அதை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அதற்குள்ளே இருக்கிற தேவ சித்தத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அப்பொழுது நம்முடைய கண்களில் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், அதற்குள்ளே இருக்கிற ஒரு தேவனுடைய வழி நடத்துதலை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்போ நம்ம சோர்ந்து போய் இருப்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று, எனக்கு ஒரு நன்மை என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. அப்படிதானே? அப்படி யாரும் சொல்கிறீங்களா? ஒன்றுமே எனக்கு என்ன செய்யலை. எங்கே பார்த்தாலும் ஒரே வாசலை அடைச்ச மாதிரி இருக்குது, நெருக்கடியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிற நீங்கள் நல்லா நிதானமாக உட்கார்ந்து யோசித்து பாருங்கள். நீங்கள் எது நெருக்கடி, எது போராட்டம், எது வேதனைன்னு சொல்கிறீங்களோ, அதுக்குள்ள எங்கேயாவது ஒரு ஓரத்தில் ஆண்டவர் அவருடைய வழி நடத்துதலை அல்லது அவருடைய செயலை செய்கிறத நம்மால் கவனிக்க முடியும். அல்லேலூயா. பார்க்க முடியுதா உங்களுக்கு? நமக்கு என்ன பிரச்சனைன்னா, நம்ம கண்ணும் காதும் வாயும் ஸ்தோத்திரம், நம்ம துக்கத்தை வேதனைகளை பேசியே வாயெல்லாம் சலிச்சு போச்சு. நம்ம நெருக்கமான போராட்டமான செய்திகளை காது கேட்டு நமக்கு அதுவே பழக்கமாயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் நெருக்கத்தை பார்த்து கண்ணு என்ன செய்யுது, எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கிற நெருக்கடி தான் நமக்கு தோணுகிறது. நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம். அப்போ நம்ம பார்க்க வேண்டிய இன்னொன்றும் என்ன, பிரச்சனை உண்மைதான், வியாதி உண்மைதான், கடன் உண்மைதான், நெருக்கங்கள் உண்மைதான், சமாதான குறைவு இருப்பது உண்மைதான். ஆனால் அதற்குள்ளே இருக்கிற தேவனுடைய வழி நடத்துதலை நம்ம பார்க்க தவறிவிடக்கூடாது. அல்லேலூயா. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இப்படி கூட என்ன செய்திருக்கலாம், இவங்க சகோதரர்கள் சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம், இந்த பாரு, இவன் என்னமோ நம்மெல்லாம் இவனுக்கு முன்னாடி மண்டிட்டு வணங்குவோன்னு சொல்லிட்டு இருந்தான், இப்போ எங்கே கிடக்கிறான்னு பாருன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிதானா? இப்போ பாரு, கண்ணு கெட்டாத தூரத்துக்கு இவன் போக போறான்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிதானே? இவன் இருந்தால் தானே என்ன செய்யணும்? அப்படிதானே? இவன் இருந்தால் தான் இவனை நம்ம என்ன செய்யணும், வணங்கணும். இவன் தான் நம்ம கண்ணு கெட்டாத தூரத்துக்கு இல்லை இவனை விற்க போகிறான். அன்னைக்கு எகிப்தை குறித்து சொல்லும்போது, எகிப்துன்றது ஒரு இரும்பு களவாய் போலவான். அப்படிதானே? ஒரு மிலிட்ரி இல்லாட்டி ஒரு நெருக்கடியான ஒரு இடம் போல எகிப்து இருந்துச்சு. அங்கே போனால் அவன் வாழ்க்கையே முடிஞ்சுது, அவனை திரும்ப பார்க்க மாட்டான்னு நினச்சாங்க. ஆனால் அதுதான் கர்த்தருடைய அந்த கோரான திட்டமாகவே இருந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த தேவனுடைய பலனை பெறுவதற்கு, தேவ வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு
காத்திருக்கிற நீங்களும் நானும் நமக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிற வழியில சந்தோஷமா விசுவாசமா அதை ஏற்றுக்கொண்டு அந்த வழியில நடக்க ஆரம்பிப்போம். முடிவிலே ஆசீர்வாதத்தை பெறுவோம். அல்லேலூயா. அதை நான் இப்படி சொல்கிறேன், நீங்கள் சபைக்கு வந்த அந்த சூழ்நிலையாக இருக்கலாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த சூழ்நிலையாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வேலைக்கு போயிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நன்மையை நீங்கள் பெற்றிருக்கலாம். எந்த வழியாக இருந்தாலும் அதற்குள்ளே தேவனுடைய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்கிற பார்வையும் நமக்குள்ளே வேணும். அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் மனிதர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். 2 விதங்களில் இங்கே மனிதர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஒன்று, ஒரு கூட்டத்தை பார்த்தா இவனை கொல்லுவதற்கு நினைச்சாங்க, அழிப்பதற்கு நினைச்சாங்க, அதனால் அடிமையாக விற்று போட்டு விட்டார்கள். இன்னொரு கூட்டத்தை பார்த்தா இவனை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணமாக என்ன செய்கிறான், இருக்கிறான். அல்லேலூயா. கவனிங்க, ஒரு கூட்டம் இவனை விற்குது எகிப்துக்கு போறதுக்கு, ஆனால் இன்னொரு கூட்டம் மனிதனை ஆண்டவர் அவனை வாங்குவதற்கு வைக்கிறார். அல்லேலூயா. மனிதர்கள் நன்மையானாலும் தீமையானாலும் ஆசீர்வாதமானாலும் குறைவானாலும் தேவன் அவருடைய திட்டத்துக்காக பயன்படுத்த முடியும் என்கிற அந்த விசுவாசத்தை நீங்களும் நானும் வளர்த்து கொள்ளணும். அல்லேலூயா. சில நேரத்தில் மனுஷன் செய்கிற தீமை தான் நம்ம கர்த்தர் நம்மளை நன்மையான வழியில் விடுவதற்கான காரணமாக அமையும். கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்ம நினைப்போம் இவன் என்ன நமக்கு தீமை செய்ய நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அந்த தீமை தான் உங்களை இன்னைக்கு தேவ சமூகத்தில் கொண்டு வந்திருக்குது. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. எல்லாமே நமக்கு சாதகமாக இருந்திருந்து அப்படின்னா நம்ம வீட்டை விட்டு வெளியிலே என்ன செய்திருக்க மாட்டோம், வந்திருக்க மாட்டோம். இன்றைக்கி நம்ம வெளியில் வர்றோம், ஆண்டுடைய வழிகளை ஏற்றுக்கொண்டு நம்ம அவருடைய திட்டத்துக்கு நேராக சித்தத்துக்கு நேராக நம்மளை ஒப்பு கொடுத்து போகிறோன்னு சொன்னால் ஒரு வகையில் மனிதர்கள் செய்த தீங்கு அதற்கு காரணமாக இருந்துச்சு. அல்லேலூயா. என்னெல்லாம் தீங்கு நடந்துச்சு, மனுஷங்க என்னெல்லாம் செய்தாங்க. சகோதரர்கள் அவனை ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சு அதை கிழிச்சு ஒரு குழிக்குள்ளே போடுறான், திரும்ப விற்கிறான். சரியா? ஸ்தோத்திரம். நன்மையும் தீமையும் இவன் வாழ்க்கையில் இவன் பார்க்குறான். மனிதர்களால் இவன் மறக்கப்படுகிறான். இதற்கு பிந்திய அதிகாரங்களில் நம்ம வாசித்து பார்க்கும்போது காரணம் இல்லாத குற்றச்சாட்டுகள் இவனுக்கு வருகிறது. நன்மை செய்கிறான், நன்மையை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் அவன் செய்த நன்மையை மறந்து போனாங்க. இது எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய பங்கு ஒரு சைடில் இருந்துகிட்டே வந்துச்சு. அல்லேலூயா. நான் இப்படி சொல்கிறேன், சகோதரர்கள் இவனை குழிக்குள்ளே போட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் 10 பேரா எத்தனை பேர் இவனை சேர்ந்து அடித்தாங்க? 11 பேர் சேர்ந்து 10 பேர் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, அடிக்கிறாங்க. ஒருத்தன் எங்கே இருக்கிறான், அப்பா கூட இருக்கிறான், பென்யமீன். யோசேப்பு இங்கே பயறு கொண்டு வர்றான். அப்போ மற்ற 10 பேர் என்ன செய்கிறான், இவனை குழிக்குள்ளே போடுறான். நான் சொல்கிறேன் 10 பேர் மட்டும் கிடையாது, 11ஆவது ஒரு ஆள் இருந்தார். அவர் யார் தெரியுமா? அவர் தான் இவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர். யோசேப்பு என்ன பார்க்குறான், இவனை அடிக்கிற சட்டையை கிழிக்கிற 10 சகோதரர்களை மட்டும் பார்க்கல. அவன் அதை பார்த்துருந்தான்னு வைங்களேன், அவன் அதிலிருந்து இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பி போவதற்கு அவன் ஏதாவது பிரயாசம் எடுத்திருப்பான். எங்கேயுமே அவன் எடுத்த ஒரே ஒரு முயற்சி என்னன்னா, பானபாத்திரக்காரன்ட்ட நீ போய் உன் சேரில் உட்காரும் போது எனக்காக கொஞ்சம் என்ன செய், பரிந்து பேசுன்னு. இது ஒன்று தான் அவன் சொன்ன வார்த்தையாக இருந்துச்சு. மற்றபடி யார்கிட்டையுமே அவன் எந்த முயற்சியும் என்ன செய்யலை, எடுக்கலை. ஏன்னா அவனுக்கு 10 பேர் தெரில, 11ஆவதா கர்த்தரை அவன் பார்த்தான். நீங்கள் பார்க்குறீங்களா உங்களை சுற்றி நடக்கிறதில்ல? என் புருஷன் என்னை அடிச்சிட்டார், என் மனைவி என்னை கைவிட்டுட்டு எனக்கு நெருக்கடி. அதுக்குள்ளே 3ஆவது ஒருத்தர் இருக்கிறாரு தெரியுமா? ஏன் உன் மனைவி அடிக்குது, ஏன் உன் புருஷன் உன்னை திட்டுறாரு, ஏன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஏன் ஆரோக்கிய குறைவு, ஸ்தோத்திரம். அதுக்குள்ள இன்னொருவர் இருக்கிறார். அது ஆண்டவர் நம்மை அவரிடமாய் கொண்டு வருவதற்கான நல்ல வழியாக கர்த்தர் என்ன செய்கிறாரு, வைத்திருக்கிறார். அதனால் அவன் அதை கவனிக்கிறான். இங்கே கவனிக்கணும். ஸ்தோத்திரம். இங்கே இப்போ எகிப்துக்கு கொண்டு வரப்பட்டாச்சு.
சந்தையில் அவனை விற்கிறதுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்க? கீழே விலைக்கு வாங்கினான் அப்படின்னு வாசிக்கிறோம், அப்படி தானே? அப்போ நிறைய பேர் என்ன கேட்டிருப்பாங்க? யோசேப்பை விலைக்கு கேட்டிருப்பாங்களா? நான் போத்திபார்ட்ட ஆண்டவர் கூட நின்று சந்தையில் வாங்குற கூட்டத்தில் போத்திபார் மட்டும் இல்லை, போத்திபாருக்கு பக்கத்தில் ஆண்டவர் இருந்தார். அதை எப்படி சொல்கிறேன்? கீழே உள்ள வசனத்தை பாருங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அப்போ ஆக்சுவலாக இது என்ன, இந்த வார்த்தை எங்கே வந்திருக்கணும்? 39:1 என்ன செய்திருக்கணும்? வந்திருக்கணும். ஆனால் அங்கே வரல, அங்கே மறைஞ்சிருந்தார். இங்கே என்ன செய்கிறாரு? வெளிப்படையாக இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போது இங்கே போத்திபாருக்கு பக்கத்தில் ஆண்டவரும் கூட இருந்து நீ வாங்கு வாங்குன்னு என்ன செய்கிறார்? சொல்லிக்கிட்டே இருந்தார். வாங்கு வாங்குன்னு சொன்ன ஆண்டவர் திரும்ப கொஞ்சம் வருஷம் தாண்டி அவனை விரட்டணும் என்ன செய்தார்? சொன்னார். விரட்ட வச்சதும் யார் தான்? ஆண்டவர் தான். இந்த பார்வை இன்னைக்கு நவீன கால விசுவாச வாழ்க்கை வாழ்கிற நமக்கு வேணும் அப்படின்றத மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. 3வது வசனத்தில் கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும். இன்னொரு வார்த்தையும் கவனிங்க, சொல்லித்தர விரும்புகிறேன். யோசேப்பு பார்க்கல, அவன் எஜமான் தான் பார்த்தான். அல்லேலூயா. கூட இருக்கிறீங்களா? இந்த வார்த்தை விளங்குதா? புரியுதா உங்களுக்கு? யோசேப்பு பார்த்துருந்தான்னு வைங்களேன், அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்திருக்கும். என்ன சந்தோஷம் வந்திருக்கும்? பரவாயில்ல, ஆண்டவர் என் கூட தான் என்ன செய்கிறாரு. அவனுக்கு ஒன்றுமே தெரில, அவனுக்கு ஃபுல்லாக இருட்டாக தெரியுது. ஆனால் போத்திபாருக்கு தெரியுது யார் கூட இருக்கிறாரு? தேவன் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்கிறது. இந்த பார்வை தான் யோசேப்பை அவருடைய திட்டம் நிறைவேறுவதற்கான அந்த வழியில் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் என்கிற அந்த தேவ செயலுக்குள்ளே அவன் நிலைத்திருப்பதற்கு காரணமாக அமைந்தது. அல்லேலூயா. நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற எல்லாவற்றோடும் கூட கர்த்தரும் இருக்கிறார் என்கிற அந்த சிறப்பான பார்வையை பெறுகிற கண்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. அதே யோசேப்பு கடைசி 80வது அதிகாரத்தில் தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்னாடி நின்று சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்றத ஒன்று வாசித்தரலாமா? யோசேப்பு அவங்க சகோதரர்களை பார்த்து நீங்கள் ஒன்றும் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். 20வது வசனம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். 50:20, தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இதை நம்ம எபிரேயரில் எடுத்து ஆசிரியர் எழுதும்போது எல்லா மக்களையும் காக்கும்படிக்கு யோசேப்பை முன்னமே எங்கே அனுப்பியிருந்தாரா? எகிப்துக்கு அனுப்பியிருந்தார். பஞ்சம் வர்றதுக்கு முன்னாடி, பஞ்சத்தில் இவர்களெல்லாம் அழிய போகிறார்கள் என்கிற அந்த தரிசன பார்வை தேவனுக்கு இருந்ததுனால ஆண்டவர் அவர்களை பாதுகாப்பதற்கு முன்னமே யோசேப்பை எகிப்துக்கு அனுப்பினார் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டதில் நம்ம செயல்பட முடியாத ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போது, கை கட்டப்பட்டிருக்கிற ஒரு நிலைமை சூழ்நிலையை நீங்களும் நானும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் அனுபவிக்கிற போது விளங்கி கொள்ள வேண்டிய ஒன்று, இது கர்த்தர் எனக்கு அனுமதித்த ஒன்று, இதில் கர்த்தர் எனக்கு ஜெயத்தையும் தருவார். அல்லேலூயா. நிச்சயமாக இதில் ஜெயத்தை, வெற்றியை அவர் தருவார் என்கிற அந்த திட்டத்தை, தீர்மானத்தை நம்முடைய மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக பதிச்சுக்கிடணும். யாரை வச்சோம் தேவன் நமக்கு வச்சிருக்கிற திட்டத்தை மாற்றி அமைக்கவே முடியாது. யார் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. இவங்கெல்லாம் என்ன நினச்சாங்க அப்படின்னா, இவன் திட்டத்தெல்லாம் மாற்றிட்டோன்னு நினச்சாங்க. அதுதான் ஆரம்பமாகவே இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு கர்த்தருடைய பந்து இருக்குது. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார். இயேசுனுடைய மரணம்தான் பிசாசுக்கு அடின்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தா இயேசுவை அவன் சாகவே விட்டுருக்க மாட்டான்.
சஞ்சீவியா என்ன செய்திருப்பான்? பிசாசு இந்த பூமியில வாழ வச்சிருப்பான். இன்னைக்கு வரைக்கும் இயேசுநாதர் எப்படி இருந்திருப்பாரு? உயிரோட இருந்திருப்பார். ஆனா அவனுக்கு அந்த திட்டம் என்ன செய்யல, தெரியல. புரியுதா உங்களுக்கு? நிறைய நேரங்களில் நம்மளும் பிசாசை போல தான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? தேவ திட்டம் நம்மளை குறித்து என்னன்னு புரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இங்கே தான் இருக்கிறீங்களா? நம்ம எல்லாத்தையும் பார்க்குற நம்ம எல்லாவற்றோடும் கூட தேவனுடைய கரம் என் கூட இருக்குதுன்றதையும் பார்க்க பழகிக்கிடும். அதுக்காக நீங்கள் செய்கிற தப்புலெல்லாம் என்ன இருக்காது. ஆமாம், டிவி உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு செல்லில் நோண்டிகிட்டு இருப்பீங்க. பாஸ்டர் சொன்னார் எல்லாத்துலையும் என்ன இருக்கும்? தேவக்காராக இருக்கும். நான் சும்மா இருப்பேன். ரீல்ஸு தானாக என்ன செய்யும்? ஸ்க்ரோல் ஆகுது. ஏன்னா கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஸ்க்ரோல் பண்ணி விடுறார். ஸ்க்ரோல் பண்ணிலாம் விட மாட்டார். புரியுதா? ஒன்று தீமைக்குள்ளெல்லாம் கர்த்தருடைய கரத்தை பார்க்கக்கூடாது. தீமையானவைகளை செய்து கொண்டு கர்த்தருடைய கரத்தை பார்க்கக்கூடாது. நன்மைக்காக காத்திருந்து நன்மையின் வழியில் நம்மளை கர்த்தர் நடத்துகிற போது நன்மைகளை பார்க்கணும். சில நேரத்தில் நம்ம சில நேரம்னு சொல்லலை, எப்பெல்லாம் நம்ம ஒரு மாதிரி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி பிளாங்காக நமக்கு முன்னாடி இருக்குதோ அப்பெல்லாம் ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம். ஜெபம் மாத்திரம் பண்ணிவிட்டு ஆண்டவரே உதவி செய்யணும்னு கேட்டுகிட்டே இருந்தால் மட்டும் போதும். அல்லேலூயா. யோனா என்ன செய்திருப்பான்? 3 நாள் வயிற்றுக்குள்ளே இருந்து ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. அப்படிதானே? இருட்டு இருக்கும், ஆக்சிஜன் இல்லாமல் இருந்திருக்கும். ஆக்சிஜன் இருந்திருக்குமா இருக்கும், இல்லாட்டி அவன் உயிரோட இருந்திருக்கும். ஏதோ ஒன்று அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. மீன் வாய்க்குள்ளே போனது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். ஆனால் கேட்டுகிட்டே இருந்தான். திரும்ப சொல்கிறான், 2வது அதிகாரத்தில் பாடுறான், நெருக்கத்தில் இருந்தேன், என்னுடைய சத்தத்தை கேட்டு என்ன ஆண்டவர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த இருட்டுக்குள்ளே இருந்துட்டு அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். ஒன்றுமே நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியாத நிலை வருகிற போது வேற யாரையும் எதையும் நீங்கள் பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. ஆண்டவர் முகத்தையும் அவர் கரத்தையும் மட்டும் பாருங்க. அவர் வார்த்தையை மாத்திரம் நம்புங்க. அது ஒன்று போதும். நம்மை சுற்றி இருக்கிற அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நம்மளை வெளியில் கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. அதுக்கு தேவையான ஒன்று, கர்த்தர் நம்மளை ஒரு இடத்துல நிறுத்தும் போது அதில் நிற்கணும். பிரச்சனை என்ன? யோசேப்பு போல நம்ம, இல்லாட்டி பொதுவாக சொல்கிறேன்னா நம்ம விசுவாசிகள் உங்களை வச்சுருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நீங்கள் எகிப்துக்கு போயிருப்பீங்க, நேர் வழியில் போயிருக்க மாட்டீங்க. 8:30 வர வேண்டியவங்க 10:30 தான் எங்கே போவீங்க? பஸ் ஏறுறதுக்கு போயிருப்பீங்க. அங்கே பஸ்ஸு போயிருக்கும், திரும்ப வெயிட் பண்ணியிருக்கணும், திரும்ப சுற்று வழியில் தான் போயிருந்துருக்கணும். நமக்கு பிரச்சனையே இன்றைக்கி அதுதான். ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு முன்னாடி வச்சிருக்கும் போது அதை பார்க்குறதுக்கு நம்ம கண்ணு திறக்க மாட்டேங்குது. அதனால எத்தனை ஆசீர்வாதங்களை இழந்திருக்கோம் தெரியுமா? அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வழிகளை நமக்கு முன்னாடி வைக்கும்போது, நமக்கு முன்னாடி தேவன் நாம் ஜெபிப்பதற்கான அந்த ஆசீர்வாதத்தை, அந்த பலனை நமக்கு முன்னாடி கர்த்தர் வைக்கும்போது அதை பார்க்க தவறினதுனால அந்த ஆசீர்வாதத்தை நம்ம நிறைய இழந்து போயிருக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க, என்னை சுற்றி இருள் இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை நான் பார்ப்பேன். ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம், எனக்கெல்லாம் அடிக்கடி வந்திருக்குது. நம்ம ஆண்டருக்கு உண்மையாக இருக்கிறோம், ஆண்டரை பின்பற்றுறோம், ஜெபம் பண்ணுறோம், முடிஞ்ச வரைக்கும் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்வதற்கு நம்ம விரும்புகிறோம், பிரயாசப்படுறோம். ஏன் வாழ்க்கையில் ஏன் இந்த நெருக்கடி, இந்த சோதனை அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டு பார்த்தா, ஏன் எனக்கு இந்த நெருக்கடி, ஸ்தோத்திரம் அப்படின்னு கேட்கும்போது நல்ல கவனிங்க. அந்த நெருக்கடிக்குள்ள ஏதோ ஒரு வகையில் கர்த்தரும் இருக்கிறார் என்கிறத புரிஞ்சுக்கிடும். அல்லேலூயா. அது இழப்பாக இருக்கலாம், புரிஞ்சு கொள்ள முடியாத சோதனைகளாக, போராட்டங்களாக இருக்கலாம், பலவீனங்களாக இருக்கலாம். ஸ்தோத்திரம். அடுத்த கட்ட நம்முடைய வாழ்க்கைக்கு தெரியாத, வழி தெரியாத அடுத்த கட்ட சூழ்நிலையாக இருக்கலாம். அதற்குள்ளே கர்த்தரும் அவருடைய சித்தமும் இருப்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பாதையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. நான் இப்படி பார்க்குறேன், யோசேப்புக்கு எகிப்து என்கிற அந்த தேசத்துக்கான வழி கடினமான ஒன்றாக தானே இருந்திருக்கும். அவனால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் இருந்திருக்கும். அவனால் சர்வைவ் ஆக முடியாத ஒன்றாகத்தான் இருந்திருக்கணும்.
ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்கிற அந்த உத்தரவாதத்தை நம்ம இந்த வேத வசனங்கள்ல இருந்து என்ன செய்கிறோம், பார்க்குறோம். கர்த்தர் இருக்கிறார் என்கிற அந்த உத்தரவாதத்தை நம்ம எப்போதும் நம்ம வாழ்க்கையில் பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் எழும்பி இன்றைய தினத்தில் ஆண்டவர் என்னை கொண்டு போக விரும்புகிற வழி, என்னை கொண்டு போக விரும்புகிற பாதை, என்னுடைய வாழ்க்கை, இதிலே நான் நடக்க போகிறேன், கர்த்தர் என்னோடு வருகிறார் இருக்கிறார் என்கிற அந்த பார்வை நமக்கு கட்டாயம் வேணும், அவசியம் வேணும். அதை கர்த்தர் நமக்கு தருவாராக. நான் இப்படி சொல்கிறேன் பாருங்கள், என்ன நடந்தாதான் என்ன, ஆண்டு கூட இருக்கும்போது சந்தோஷமாக நடக்க வேண்டியதான், அப்படிதானே? அக்கினி சூளை 10 மடங்கு சூடாக்கப்பட்டது உண்மைதான். என்ன நடந்தா என்ன, உள்ளே போய் குதிச்சுட்டான் பாருங்க. அப்படி சோதனையில் நமக்கு நல்ல வேளை ஆண்டவர் வைக்கலை. வைக்காம இருந்தே திறந்த வாசல் இருந்தே உங்கள் வீட்டில் வந்து யாராவது நீங்கள் சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? சொன்னாங்களா? போகாத அப்படின்னு யாரும் சொல்லியிருக்காங்களா? அப்படி இருந்துமே நம்ம வர்ற நேரத்தை பாருங்கள், நம்ம இருக்கிற சூழ்நிலைகளை பாருங்கள், ஆண்டருக்கு நம்ம படுகிற பிரயாசங்களை பாருங்கள். ஒரு காலம் வருகிறது, யார் எசேக்கியேலில் தான் வாசிக்கிறோம், காலாட்களோடே நீ நடக்கிறதுக்கு இவ்வளோ உனக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் ஓடக்கூடிய காலம் என்ன செய்யும், வரும். நம்மெல்லாம் இந்த மகா உபத்திரவ காலத்தில் தாக்கு பிடிக்க மாட்டோன்றதுக்காக தான் இந்த காலத்துலேயே ஆண்டு நம்மளை பிறக்க வச்சு இந்த வீட்டில் வாழ வச்சு இந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்குள்ளே வச்சு நம்மளை அப்படி தட்டி தட்டி என்ன செய்கிறாரு, கொண்டு போகிறார். ஒருவேளை அந்தி கிறிஸ்து காலத்தில் நீங்களும் நாளும் இருந்திருந்தா, அந்தி கிறிஸ்துனா ஞாபகம் இருக்குதா யாருன்னு? இந்த பூமியினுடைய முடிவில் என்ன செய்யுது, நெருக்கடி காலம் வருகிறது. இயேசுநாதர் நம்மளை ரகசியமாக பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்னா, அவருடைய ரகசிய வருகைக்கு பிறகு கைவிடப்பட்டவர்கள், இந்த பூமியில் வாழுகிறவர்களை ஆளுகை செய்யும்படிக்கு அந்தி கிறிஸ்துன்னு ஒருவன் என்ன செய்வானா, வருவான். 3.5 வருஷம் உபத்திரவங்கள் இருக்கும். என்ன உபத்திரவம்? அவன் சொல்கிறத அப்படி கேட்கணும், இல்லைன்னா அவன் என்ன தண்டனை கொடுத்தாலும் அது கிடைக்கும். அடுத்த 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம் இருக்கும். எல்லாரையும் கொல்லுவான். யாரை கொல்லுவான்? யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்களோ. அப்படிதானே கையெழுத்திடப்பட்டது பத்திரத்துக்கு என்று தெரிந்தோம். தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளையும் அவன் ஜெபம் பண்ணினான்னு சொல்லி வாசிக்கிறோம். நமக்கு அது ஒரு முறைதான் பத்திரத்துக்கு கையெழுத்திடப்பட்டது. ஆனால் இவனுடைய காலத்தில் கொடூரமான நாட்கள் இருக்கும். நல்ல வேளை நீங்களும் நானும் அந்த நாளில் இல்லை. உள்ளதான் ஆமேனா? ஆமேன்னு சொல்லாத எல்லாரையும் ஆண்டவர் அந்த நாள் வரைக்கும் இருக்க வைக்கட்டும். மகா உபத்திரவ தாக்கு பிடிக்கவே முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன நடந்தா என்ன, ஒரு இடத்துக்கு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சந்தோஷமாக போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. என்னை எகிப்தில் கொண்டு போய் தான் ஆண்டவர் உயர்த்தணும் அப்படின்னு திட்டம் வச்சுருந்தா நான் தடுக்க முடியுமா? எங்கள் அப்பா தடுக்க முடியுமா? ஸ்தாபனம் தடுக்க முடியுமா? மனுஷன் தடுக்க முடியுமா? பணம் தடுக்க முடியுமா? ஒன்றுமே தடுக்கவே முடியாது. கர்த்தர் நம்மளை ஒரு இடத்துல வைத்து உயர்த்துவதற்கான திட்டம் வைத்திருப்பார் என்றால் யாரும் எதுவும் தடுக்கவும் தடை செய்யவும் முடியாது. கர்த்தர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றியே தீர்வார். அல்லேலூயா. ஆனால் நமக்கு வேண்டிய ஒன்று, எல்லாவற்றுக்குள்ளேயும் கர்த்தர் இருக்கிறார் என்கிற பார்வை வேணும். அந்த 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 அனுபவத்தை, அந்த சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணக்கூடிய இருதயமும் நமக்கு வேணும். எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த வாழ்க்கையை நான் அப்படியே ஏற்றுக்கிடுறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இந்த அனுபவத்தை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன். நிச்சயமாக நீங்கள் தனித்து அல்ல, உங்களோடு உங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்த, உங்களுக்கு பலனை தருவேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் போகலாம், போத்திபாருக்கு நல்லா தெரியும், பானபாத்திரக்காரனுக்கு தெரியும், அது கடைசி பார்வோனுக்கும் தெரிய வரும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த சிங்காசனத்தில் கொண்டு போய் கர்த்தர் நம்மை சேர்க்க வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படி கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்படுவோம். நமக்கு முன்பதாக கர்த்தருடைய மேஜையில் அப்பமும் ரசமும் இருக்கிறது. நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஞான ஸ்நானம் எடுக்காதவங்க நீங்கள் இருந்தால் நீங்கள் அப்படி பின்புறத்தில் வெயிட் பண்ணலாம். ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் கர்த்தருடைய
பந்திக்கு அப்படியே ஆயத்தமாகுங்க. ஆமென், அல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டே ஆயத்தப்படுங்க பாப்போம். வேகமாக ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும் கர்த்தருடைய பந்தியில் நீங்கள் பங்கு பெறலாம். ஆமென். மூழ்கி ஞானஸ்நானம் நீங்கள் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பின்னாடி வெளியிலையோ அல்லது பின்புறத்துலையோ நீங்கள் காத்துருங்க. ஜெபித்து ஆசீர்வாதம் சொன்ன பிறகு. ஆமென், அல்லேலூயா. அப்போ